நாகபஞ்சமி நன்னாள். பண்டைய தமிழர்களின் இயற்கை வழிபாடுகளில் நாக வழிபாடும் ஒன்றாகும். இதிகாசங்களிலும் பண்டைய நூல்களிலும் நாக வடிவின் முக்கியத்துவம் உள்ளது. வனத்தில் சஞ்சரித்து குகைகளில் வாழ்ந்த மனிதன் இயற்கை தெய்வங்கள் ஆவிகளுக்கு அடுத்து வழிபட்டது நாகங்களைத்தான். அதனால் பெரும்பாலான தெய்வங்களுடன் பௌத்த சமயங்களிலும் நாகங்கள் தொடர்புடையவனாக உள்ளன. நாகர்கோவில், நாகப்பட்டினம், நாகேஸ்வரம், திருப்பாம்புரம், காலத்தி, நாக்பூர் போன்றவை நாகத்துடன் தொடர்புடைய ஊர்களாகும். நாக ஆபரண விநாயகர், சர்ப்பபுரி ஈஸ்வரர், நாகநாதர், நாகேஸ்வரர், புற்றீஸ்வரர், வன்னீகநாதர், நாகபூஷணி உள்ளிட்ட தெய்வ திருப்பெயர்களும் நாகத்துடன் தொடர்புடையவையாகும். சிவன் தன்னுடைய கழுத்தில் வாசுகி பாம்பை ஆபரணமாகவும் பிற பாம்புகளை கைகளில் ஆபரணமாகவும் தரித்துள்ளார். திருமால் பார்க்கடலில் ஆதிசேஷன் என்ற பாம்பை படுக்கையாக வைத்துள்ளார். விநாயகர் நாகாபரணமும் தரித்துள்ளார். யமுனையை விஷமாக்கிய காளிங்கனும் நாகத்தின் மீது கண்ணன் நர்த்தனம் செய்து யமுனையிலிருந்து விரட்டி நீரை சுத்தமாக்கியதோடு சாபத்தால் நாகமான காளிங்கனுக்கு விமோசனம் அளித்த நிகழ்வு ஸ்ரீமத் பாகவதத்திலே தெரிவிக்கப்படுகிறது. ஹஸ்தினாபுர மன்னன் ஜனமேஜயன் முதலில் சர்ப்பயாகம் செய்தான் என்று மகாபாரதம் கூறுகிறது. இறந்தவுடன் அரசர்கள் பாம்பாக மறுபிறவி எடுத்து நம்மை காக்கிறார்கள் என்றும், முன்னோர்கள் வீட்டிலேயே மனைப்பாம்பு என்ற பெயருடன் வாழ்கிறார்கள் என்றும் கருத்து உண்டு. பாம்புகளால் நிலமும் வளம் பெறுவதோடு செல்வம் பெருகி நிலைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில்தான் கோயில்கள், குளக்கரைகள், அரச மரத்தடிகள் போன்ற இடங்களில் பாம்பு வடிவம் செதுக்கப்பட்ட கற்கள் நடப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. ஆண்டு முழுவதும் நாகத்தின் ஆளுமை ராகுகேது வடிவில் மனித வாழ்வில் பிணைந்திருக்கிறது. ஆனாலும் ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியானது நாகபஞ்சமி என கொண்டாடப்படுகிறது. நல்லவை அனைத்தையும் தந்தருளும் மகாசக்தி கொண்டது நாக வழிபாடு. முன்னோர் காட்டிய வழிபடும் முறையை அறிந்து வழிபட்டு வணங்கினால் வளமும் நலமும் பெறலாம். நன்றி, வணக்கம்.